Hello, this is Jai Kumar. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா trigonometry sine வந்து எப்படி டிஃபைன் பண்றது அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். trigonometry sines. trigonometry sine வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன்னு வந்து sin theta, 2 cos theta, 3 tan theta and 4 secant theta and 5 cosecant theta and 6 cot theta. ரைட்டுங்களா? இந்த 6 trigonometry சைனும் நம்ம எப்படி ஒரு சர்க்கிளை டிஃபைன் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? இது வந்து இங்கே வந்து 0.1 0 0.1 -1 -1 and also இது வந்து ரேடியன் எழுதணும்னா 0, இது வந்து π/2னா 90 டிகிரி, πனா 180 டிகிரி, 3π/2னா 270 டிகிரி and 2πனா 360 டிகிரி. ஒரு சர்க்கிளோட டிகிரி வந்து 360 டிகிரி. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? அதை வந்து நான் தீட்டான்னு டிஃபைன் பண்ணுறேன். இது வந்து 90 டிகிரி வந்து π/2னா அப்போது இதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா π/2 மைனஸ் தீட்டா. இதோட ஆங்கிள் எவ்வளோ தானே இருக்கும், ஏன்னா தீட்டான்னு நான் இது டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். இந்த லைன் வந்து சைன் தீட்டா. ஓகேங்களா? அதே இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். இது வந்து காஸ் தீட்டான்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்க பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போது ஒரு ட்ரையாங்கிளை சைன் தீட்டா காஸ் தீட்டா நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஏன்னா இங்கே காஸ் தீட்டானா இதே சேம்லேருந்து தான் இங்கே இருக்க போகுது. ஸோ இதுவும் காஸ் தீட்டா தான். அதே சைன் தீட்டா இங்கே இருக்குன்னா இந்த சைடும் அதே சைன் தீட்டா தான். ஏன்னா இங்கே என்ன லென்த் இருக்கோ அதே லென்த் தான் ஒய் ஆக்சிஸ்லேயும் இருக்கும். ஸோ இதுவும் சைன் தீட்டா தான். ஓகேங்களா? இப்போ வந்து சைனு காசு வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இங்கேருந்து இங்கே வந்து ஒரு லைன். ஓகேங்களா? இதோட ரேடியஸ் வந்து நான் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 யூனிட் ரேடியஸ் சர்க்கிளில் இருக்குது. ஓகேங்களா? அதான் இங்கே நான் பாயிண்ட் வந்து 1 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரேடியஸ் 1. இங்கே வந்துச்சுன்னா 1, இங்கே வந்துச்சுன்னா 1, இங்கே வந்துச்சுன்னா 1, எல்லாம் எங்கே போனாலும் ரேடியஸ் 1 தான். ஓகேங்களா? இங்கே ஒரு நான் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதோட லென்த்து இருங்க. இப்போ வந்து காஸ்டிட்டா இருக்காங்க. இந்த காஸ்டிட்டா இங்கே இருக்குது. ஸோ இது வந்து 1 ரேடியஸ்னா அப்போ இதுவும் வந்து 1 ரேடியஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டுமே பேரலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது காஸ்டிட்டானா இங்கே இது காஸ்டிட்டா, அப்போ இங்கேயும் காஸ்டிட்டா தான். ஓகேங்களா? அப்படின்னா இது வந்து சைன் தீட்டானா இந்த ட்ரையாங்கிளுக்கு இது சைன் தீட்டா, அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு இது சைன் தீட்டா. ஓகேங்களா? இப்போ சைன் டிவைட் பை காஸ்டிட்டா போட்டோம்னா சைன் தீட்டா டிவைட் பை காஸ்டிட்டா ஈக்குவல் டு நம்ம டேன் தீட்டான்னு அசியூம் பண்ணுறோம். அப்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து டேன் தீட்டா. ஓகேங்களா? அதே போல் நான் இங்கேருந்து இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த பக்கம் இந்த டேஞ்சன்ட் சர்க்கிள் டேஞ்சன்ட் லைன்லேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அதே போல் தான் இது வந்து இங்கே வந்து சைன் தீட்டா. ஓகேங்களா? அப்போ இது சைன் தீட்டானா ஏன்னா இது வந்து டிவைட் பண்ணும், ஆஃபாக தானே டிவைட் பண்ணும். இதோட ரேடியஸ் இது 1னா அப்போ இதுவும் 1 தான். ஸோ அப்போ இது வந்து லைன் வந்து கரெக்டாக சென்டரில் டிவைட் பண்ணும். இது சைன் தீட்டானா அப்போ இதுவும் சைன் தீட்டா தான். இப்போ என்ன காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. இது வந்து காட் தீட்டா. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து கொசிகன் தீட்டா அண்ட் சீக்கன் தீட்டா. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே உள்ள சின்ன சின்ன ட்ரையாங்கிள் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த இதுக்கான சைடு வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். இப்போது இது வந்து நீங்கள் இப்படி பார்த்தா கரெக்டாக தெரியும். இப்படி பார்த்தோன்னா இது வந்து 90 டிகிரியாக தெரியும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போட்டனஸ். ஓகேங்களா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்குது ஹைப்போட்டனஸ். இப்போது இந்த சைடு நான் எனக்கு வேணும்.
இப்போ இங்க இருக்கிற பாயிண்ட் வந்து நான் P வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற இந்த லைன் ரேடியஸ் லைன் வந்து இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும்? P பாயிண்ட் வந்து 1ன்னு கரெக்டா நிற்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ இதோட வேல்யூ ஏன்னா y ஆக்சிஸ் வந்து sin θ, y = sin θ. இப்போ இந்த P பாயிண்ட் வந்து இங்க வந்து நின்றுச்சுன்னா sin θ = 1. ஓகேங்களா? அப்போ 0 = 1 / sin θ. 1 / sin θ எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போறோம்னா cosecant θ ன்னு டிஃபைன் பண்ண போறோம். அதே போல தான் சேம் ப்ராசஸ் இந்த பக்கமும் 1 / cos θ = secant θ. அதாவது inverse of sin θ = cosecant θ, inverse of sin cos θ = secant θ. இதுதான் இந்த trigonometry r ஓட சைன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் படி வந்து ஃபார்முலா எழுதலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களேன். இது வந்து ஹைபோட்டனஸ், இது வந்து adjacent சைடு, இது ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? இப்போ வந்து cos θ ஸ்கொயர் பிளஸ் sin θ ஸ்கொயர் = 1. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் அதே தான் cos θ ஸ்கொயர் பிளஸ் sin θ ஸ்கொயர் = 1 ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர் = 1 தான். கரெக்ட்டுங்களா? 1 எழுதிட்டோம். இப்போ இதுக்கு எழுதுறோமே, இது வந்து tan θ. இதுக்கு எழுதலாம். இதுக்கெல்லாம் எப்படி எழுதலாம்னா இது வந்து 1, ஏன்னா இதுதான் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி ஆப்போசிட் இருக்குது தான் ஹைபோட்டனஸ். ஓகேங்களா? அப்போ secant ஸ்கொயர், அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் tan θ ஸ்கொயர் = secant ஸ்கொயர் θ. இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? 1 ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான். அதே போல இந்த இதுக்கு வரும், இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுதான் ஹைபோட்டனஸ். இது வந்து cosecant θ ஸ்கொயர். அப்போ cosecant θ ஸ்கொயர் = 1 ஸ்கொயர் பிளஸ் cot ஸ்கொயர் θ. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா. இதே போல இதுல வந்து நம்ம நிறைய ஃபார்முலா இன்னும் எடுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லி சொன்னதுனால நான் ஒரு சில ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். இதுலேயே இன்னும் நிறைய ஃபார்முலா எழுதலாம். நீங்கள் இன்னும் இதில் வந்து இந்த ட்ரிக்னாமெட்ரி சப்ஜெக்ட் இன்னும் ரிசர்ச் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயம் இன்னும் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் இதே போல் இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.